எங்கப்பா ஒரே காக்கா சத்தமால இருக்கு. என்னன்னே தெரியல, இந்த கத்து கத்திட்டு கிடக்கு. ஏய் காக்காயே, என் மண்டையில பேன் உள்ள ஒன்றும் இல்லை, போய் தோலை, என்ன ஏன் கடிக்கிற? எங்கப்பா அங்கே வந்தது தப்பா போச்சு. என்ன இந்த கொத்து கொத்துது, வெறி பிடிச்சிருச்சு இந்த காக்காய்க்கு. கொஞ்ச நேரம் நின்று மண்டையை ஓட்ட போட்டு தின்றும். ஐயோ இந்தான ஒரு காக்கா, ஓடுடி நெட்டவள்ளி. மியாவ் மியாவ். மழை விடாம வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த துணியெல்லாம் துவைச்சு போடுது, அப்படியே நனைஞ்சிட்டு கிடக்குது. எடுத்து வைக்கலான்னு நினைக்கிறாளா? இந்த துணிக்காய வைக்கிற கம்பி அவன் ஒசரத்துக்கே கட்டி வச்சுக்கிறான். நம்மளுக்கு எட்டவும் மாட்டேங்குது. சேர்லேருந்து உளுந்து விழுந்து தொலைச்சிவிட்டா அப்புறம் அதுக்கும் ஏச்சுவாங்க. இந்த மழையிலேயே விட்டுறலான்னு பார்த்தாலும் நனைஞ்சு ஊச கவுச்சு வேற அடிக்கும். அருட்டு இன்னைக்கு ரெண்டல் உனக்கு என்னன்னு கேட்காம விடக்கூடாது அவளை. ஏட்டி எங்கே போயிட்டு இப்படி வாய் பொழந்துக்கிட்டு மூச்சேறக்க ஓடியார? இருங்கத்தே சொல்கிறேன் இருங்க. இல்லைங்கத்தே, எப்போவுமே கதை பேசுறதுக்கு ஒரு மரத்தடிக்கு போகும்ல, அந்த மரத்தடிக்கு எப்பவும் போல இன்னைக்கு போனேன். அங்கே ஒரே காக்கா கூட்டமாக இருக்குது. காக்கா கூட்டம் இருந்துச்சுன்னா ஒன்று என்ன பண்ணுது? நீ எதுக்கு இப்படி மூச்சடிக்க ஓடி வர? இருங்க இப்படி கட்டலில் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன். அது சரி, மழை வந்துக்கிட்டே வீட்டில் போர் அடிக்குதுன்னு அங்கே 10 மணி அக்கா உமா 4 முடியெல்லாம் இருக்கிறாங்களா, கதை பேசிகிட்டு இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு போனேன். ஆமாம்மா, புயலே அடித்தாலும் பொறி சாப்பிட்டுக்கிட்டு நாயும் பேசுகிற கூட்டமாச்சே நீங்கள். ஐயோ அத்தை மாமியாரே, டென்ஷன் பண்ணாமல் நான் சொல்கிறது கேளுங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. சரி எங்க சொல்லு பாப்போம், அப்படி என்ன கதை சொல்ல போகிறேன்? காக்கா கூட்டமாக இருக்கு, என்னன்னு எட்டி பார்க்கலான்னு போனேன். அதில் ஒரு காக்கா என் மண்டையிலேயே கொத்தி போகவே இல்லை. நானும் சூன்னு துரத்துனேன். அப்போ கூட என்னை கொத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் நான் அங்கே எடுத்த ஓட்டம் வீட்டில் நிற்கிறேன். மனுஷர் கூட்டமாக தானே காக்கா கூட்டமாக தானே? உனக்கு எட்டி பார்த்துடணும், இல்லைன்னா அப்படியே தலைவலியே பிடிச்சிக்கும் உனக்கு. ஆமாத்தை, கூட்டமாக தான் எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவ்வளோ தான் எனக்கு மண்டை வலியே வந்துடும். இந்த மலையில் ஒன்று அப்படி கதை பேச கூப்பிட்றா. வீட்டில் அசாமக்கிறத விட்டு இந்த துணியெல்லாம் எடுத்து காய வச்சமா எடுத்து மடித்து வச்சமானுக்கிறத விட்டுட்டு ஊர் சுற்றிட்டு தெரிஞ்சு அப்படி தான் கொத்தும். தான் இருக்கு பாரு, கேட்டு மேலே ஒன்று துரத்துக்கிட்டே கொத்தடி காக்காயேவா. நீங்கள் வேற சத்து சும்மா இருங்க. நானே ஆல்ரெடி பார்த்து கொத்து வாங்கிட்டு மண்டை வீங்கிருமானு பயமால உட்காந்துட்டு இருக்கேன். ஆமாம் நீங்கள் ஏன் அப்படி குரங்கு மாதிரி சேர் மேலே ஏறி தாவிட்டு இருக்கேன்? உளுந்துக்கிறது மூக்க உடைச்சிட்டு கொடுத்துருக்கேன், உங்களுக்கே மூக்கு இல்லை வேற. ஏட்டி சொல்ல மாட்டே நீ பாட்டுக்கு போயிட்டு அங்கே மழை தூருது வருது நிற்கிது, அப்புறம் துணி அப்படியே விட்டா நாத்தடிச்சு போயிடாது. நான் தான் எடுத்து போட்டேன், இந்த கம்பி எட்டவும் எட்ட மாட்டேது. அதை சேர் மேலே ஏறி காய வச்சுட்டு இருக்கேன், கண்ணு தெரியல. சரி இறங்குங்க, என்ன எவ்வளோ நேரம் அப்படியே தொங்கிட்டு இருப்பீங்க? அதான் காய வச்சாச்சு இல்லை? இறங்குறேன். என்ன ஒரு அதிசயம், மாமியாரும் மருமகளும் உட்காந்து ஜாலியாக கதை பேசிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் தப்பாச்சே. வாமா வா, இந்த மலையில கூட ஒருத்தையும் ஊடு தங்க மாட்டீங்கல்ல? ஒன்னையும் உங்க மாமியா ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாளா? அது சரி, நீங்க எங்க மாமியாருக்கு பயந்துக்க போறீங்க? அப்படிலாம் இல்ல அத்தை மாமியாரே, உங்களுக்கு பயந்துக்காமலா? சரி மழை வருதுன்னு எவ்வளவு நேரம் தான் வீட்டுலயே அடைஞ்சு கிடக்கிறது சொல்லுங்க. ஏட்டி உனக்கும் நான் அத்தை மாமியாரா? ஆமாத்தே, நெட்டவள்ளி எனக்கு ஃப்ரெண்டு, அதாவது சகோதரி மாதிரி. அப்ப நீங்க எனக்கு என்ன முறை? அத்தை கரெக்டா தானே சொன்னேன்? உங்க முறை நுரையெல்லாம் நல்லா தலையா இருக்குது. ஏட்டி வாணி, நீ ஏண்டி அத்தைக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? நான் மரத்தடிக்கு வந்த ஒருத்தவளையும் காணோம், எங்க போய் தொலைஞ்சிங்க எல்லாரும்? அப்படியா, நீ எப்போ வந்த? நான் இப்போ தானே வீட்டிலேருந்தே வரேன். ஏட்டி நெட்ட, இந்த மழை அப்போ விடுது வருது நிற்குது, எங்க வெளியே போகிறது சொல்லு? இப்போதான் கொஞ்சம் இடைவேளை விட்டுச்சா, சரி ஒன்று ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் மழை வருதுன்னு வீட்டுக்குள்ளேயே துணி காய வைக்க கொடி கட்டியாச்சா? ஆமாட்டி வாணி, நம்ம மழை காலம் முடிகிற வரைக்கும் இப்படியே தான் வெளியே காய வைக்க வேண்டியதான், உள்ளே கொண்டு வந்து போட வேண்டியதான். இதே பொழப்பு தான் நம்மளுக்கு. ஆமாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு தான் வேறு வேலை பார்ப்ப நீ. அதான் எடுத்து வச்சாச்சுல்ல, நீங்கள் எடுத்து வச்சானா நான் எடுத்து வச்சானா எல்லாம் நம்ம துணித்தானே. என்ன இப்போ அத்தை மாமியார்கள் அங்கே மீட்டிங் போட்டிருக்காங்களே, நீங்கள் போகலையா அந்த மரத்தடிக்கு? இந்த மழையிலையா பேசிட்டு இருக்கிறாளுங்க? ஆமாங்க அத்தை, உங்களுக்கு தெரியாதா? அங்கே ஒரு 4-5 மாமியார்கள் கூட்டம் இருந்துச்சு. நான் வர வழியில் பார்த்துட்டு தான் வந்தேன். உங்களை கூட கேட்டாங்க, பார்த்தா வர சொன்னாங்க. போறீங்களா? இந்த சகதியெல்லாம் நான் போகலாம்மா, ஒரே கச்சன்னு இருக்கும். நாளைக்கு எது பார்க்கலாம். அப்படியா? அப்போ ரெஸ்ட் எடுங்க நீங்கள். ஈரத்தில் என்ன வேலை சொன்ன மாதிரி. சரிடி நெட்ட, நீ வரியா? என்ன நான் போகிறேன். எங்க டீ? சும்மா அப்படியே கடை பக்கம் போய் டீ குடிச்சுட்டு வரலாம். ஏட்டி அறிவு கிட்டவங்களா? ஆம்பளை ஆளுக்கு தாண்டி போய் டீ குடிப்பாங்க, நீங்கள் பொம்பளை ஆளுகளும் போகிறங்கிறீங்க. உங்களுக்கு மண்டையில் ஏதாவது அறிவுக்கிறது இருக்குதா? ஏன் அத்தை மாமியாரே, டீக்கு ஆம்பளை ஆளும் பொம்பளை ஆளுன்னு தெரியுமா? எடுத்து மடக்குன்னு குடிக்க வேண்டியதான். உங்ககிட்டலாம் மனுஷி பேசுவாளா? அதுவும் சரிதான். அப்போ நீங்கள் யார் அத்தை? மனுஷி இல்லையா?